நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உலக புகழ்மிக்க நாகூர் தர்கா 468வது கந்தூரி விழாவை முன்னிட்டு சந்தனக்கூடு ஊர்வலம் துவங்கியது. திரளான பக்தர்கள் பங்கேற்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் உலக புகழ்மிக்க நாகூரில் ஆண்டவர் தர்கா உள்ளது. இந்த தர்காவில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா சிறப்பாக நடைபெறும். இதன்படி 468வது கந்தூரி விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நேற்று இரவு பீர் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகூர் ஆண்டவர் கந்தூரி விழா முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் நடந்தது. நாகப்பட்டினம் யாகசைன் பள்ளி தெருவில் இருந்து சந்தனக்கூடு ஊர்வலம் துவங்கியது. மின்னொளிகளில் அலங்கரிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட கப்பல்கள், செட்டி பல்லாக்கு, சாம்பிராணி சட்டி, பெரிய ரதம், சின்ன ரதம் ஆகியவை நாகப்பட்டினம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. பின்னர் நாளை 12ஆம் தேதி அதிகாலை நாகூர் தர்கா அலங்கார வாசல் வந்தடையும். அதனைத் தொடர்ந்து சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெறும். இவ்விழாவில் கலந்து கொள்ள தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சந்தனக்கூடு ஊர்வலத்தை கண்டு களிப்பதற்காக நாகப்பட்டினத்தில் இருந்து நாகூர் வரை சாலையில் பொதுமக்கள் நீண்ட நேரம் நின்று ரசித்தனர். நாகப்பட்டினம் சாலையில் சந்தனக்கூடு ஊர்வலம் வருவதால் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண்கபிலன் தலைமையில் 1000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாகூர் கந்தூரி விழாவை முன்னிட்டு நாகை மாவட்டம் முழுவதும் உள்ள கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ளார்.